உயிரே போனதே. மாமா அவர்களுடைய புகழஞ்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற உங்களை எல்லாம் வணங்கி, மாமாவுடைய மறைவை கேட்டதும் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் எங்க அக்கா பார்த்தபோது உடல்நிலை சரியில்லாத யாரும் நம்ப மாட்டார்கள். அந்த அளவுக்கு எங்க அக்கா மாமாவோட உடம்பை அப்படியே படுத்து தூங்கிக் கொண்டிருந்தால் உறங்கிக் கொண்டிருப்பார் என்றுதான் நினைக்கக்கூடிய அளவிலே இறப்பதற்கு 4 நாட்கள் கூட வந்து பார்த்திருக்கின்றேன். ஒரு மனிதருள் மாணிக்கம் என்று சொன்னால் மாமாவைத்தான் சொல்ல வேண்டும். சின்னாவடார் கோவிலிலே பிறந்து ராஜாமரம் பள்ளியிலே அரசு உயர்நிலைப் பள்ளியிலே படித்தாலும் அங்கேயே பணிபுரிகின்ற வாய்ப்பினை பெற்ற ஒரு மிகப்பெரிய கல்வி மகான் அவர்கள் எல்லாம் இங்கே பள்ளியிலே படிக்கின்ற பொழுது ஒரு வாரத்துக்கு இறந்து விட்டார் சொன்ன போது ஒருவர் சொன்னார், அந்த குரல் எங்களுக்கு ஞாபகம் வருகிறது என்று சொன்னார். மாமாவோட மரண செய்தியை கேட்டுவிட்டு அவருடைய ஆசிரியர் அவரோடு பணியாற்றிய ஆர்பி சார் என்று சொன்னால் மிகப்பெரிய பட்டுக்கோட்டை இருக்கிற டாக்டர் பாலகிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, ராஜேந்திரன் அவருடைய சகோதரர் ஆர்பிசா அவர்கள் தன்னுடைய கையினாலேயே அந்த கணிதத்தை எழுதி, எல்லோரும் ஒரு இறப்பு என்று சொன்னால் இரங்கலை தெரிவித்தோம் என்று சொல்லுவோம். அவர் அந்த கையாலேயே அந்த இறப்பு செய்தி எழுதி எப்படியெல்லாம் கணிதமும் அறிவியலும் போல, மாமா கணக்கு வாத்தியார் அவர்கள், அவர் அறிவியல் நடத்துவர்கள், கணிதமும் அறிவியல் எப்படி பிரிக்க முடியாதோ அதை போல நானும் அவர் கேபி என்றும் சொல்லி இருக்கலாம். ஆனால் அவரோடு நான் 75 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் எழுதியிருக்கிறார், நானும் கேபி சாரும் போல எப்படி கணிதமும் அறிவியலும் பிரிக்க முடியாதோ அதை போல நானும் கேபி சாரும் இருந்தோம் என்று சொல்லி, நெற்றிக்கண் திறப்பினாலும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரனை போன்றவர்கள் மாமா அவர்கள். அவர் எழுதியிருக்கிறார், தலைமை ஆசிரியர் தியாகராஜன் என்பவர் இந்த வீட்டு அளவிற்பர், அவர் எப்படி கணிதத்தை நடத்துவாரோ அதை போல கேபி சார் கணிதத்தை அவ்வளவு எளிமையாக நடத்துவார் என்று அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இங்கே எல்லாம் நூற்றாண்டு விழா சரியாக 4 நாட்கள் ஆகிவிட்டன. ஒரு வருஷம் 30/5 ராஜாமடம் நூற்றாண்டு விழா நடந்திருக்கிறது. அங்கே எல்லாம் அந்த நூற்றாண்டு விழா கலந்து கொள்ள வேண்டும் என்று மாமாவிடம் படித்தவர் நெய்வேலி லிக்ரேட் கார்பரேஷன் இருந்தவர்கள், துரைக்கன் அவர்கள், அதிராமடத்தில் இருந்தவர்கள், சூரியமூர்த்தி அவர்கள், இங்கே நம்முடைய பிஎஸ்என்எல் ரிட்டையர் ஆனவர்கள், மைத்தா, எல்லா நண்பர்களும் இந்த விழாவில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். நூற்றாண்டு விழாவுக்கு நீங்கள் ஏன்னா மாமாவுக்கு 2-3 ஆண்டுகளாக உடல்நிலை சரியில்லை என்பது பார்த்தவர்களுக்குத்தான் தெரியும். ஆனால் அவர் குரல்களை கேட்டவர்களுக்கு அந்த ஐயம் வராது. இங்கே வந்து பார்க்கின்ற பொழுது வீட்டிலே உட்கார்ந்து நீங்கள் வர வேண்டும் சார், உங்களை பார்க்கதான் நீங்கள் விழாவிற்கு வர வேண்டும் என்று கூப்பிட்ட போது சரி வந்திருக்கின்றீர்களா என்று, சரி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள்ளே சென்று அக்காவிடம் பீரோவில் இருந்த 50,000 ரூபாய் கட்டை எடுத்துக் கொண்டு அவர்கள் கொடுத்த போது அவர்களுக்கு நிலை தடுமாறி விட்டார்கள். சார், உங்களை அழைக்கத்தான் வந்தோம், சிறப்பு விருந்தினராக உங்களை கௌரவிக்க வேண்டும், நீங்கள் சொல்லிக் கொடுத்த மாணவர்கள் உலகெல்லாம் இருக்கிறோம் என்று சொன்ன போது, இல்லை இல்லை, இந்த பொன்னுச்சாமி கேபி என்பதற்கு அடையாளம் கொடுத்தது அந்த பள்ளிக்கூடம், அந்த கல்வி என்று சொல்லி எதற்கெல்லாம் மற்றவர்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்து என்னை இந்த அளவுக்கு உருவாக்கியது எங்க மாமா. இந்த பகுதியிலே ஆயிரக்கணக்கான பேர் அந்த அவருடைய வாட்ஸ்அப்ல போட்டவெல்லாம் கண்ணீர் வடித்துக் கொண்டு கதறிக்கொண்டு இருந்திருக்கின்ற அருமையான ஒரு ஆசிரியராக இருந்து அவர்கள் வந்துவிட்டால், அந்த ஊரிலே வந்துவிட்டால் அவர்கள் குரல் ஒலிப்பதை பார்த்துவிட்டு ஒதுங்கி சென்று விடுவார்கள். அந்த அளவிற்கு தன்னுடைய எதை பற்றாலும் உடனே எதை சரி என்று படுகிறதோ அப்படி சொல்லக்கூடிய ஆசிரியர் எனக்கு வாழ்க்கையில கற்றுக் கொடுத்தார் என்று ஆர்பி சார் அவர்கள் சொல்லுகிறார் சொன்னால், அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் ஒரு விடிவெள்ளியாக, ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்தது மட்டுமல்ல, இங்க ராஜா சாணியமங்கலத்துக்கு வந்த பிறகும் எந்த பள்ளி, அது ஆசுத்திப்பட்டாக இருக்கலாம், மாரியம் கோவிலாக இருக்கலாம், எந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் கூரை இருக்கிறதோ எங்கள் ஊரில் இருந்து டிராக்டரை எடுத்துக்கொண்டு கீர்த்துப்பட்டையெல்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டு அந்த பள்ளியை அழகு பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் அவருடைய பிள்ளைகள் என்று 4 மாதத்திலே இந்த வீட்டையும் கட்டி எங்க மாமாவுடைய நனவுகளை எல்லாம் நனவாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, உடம்பே குறையாமல் உள்ளம் குறையாமல் யாருக்கெல்லாம் விதை செய்ய வேண்டுமோ சரி என்று எதிர்ப்படுகிறதோ சொல்லிவிட்டு மற்றவர்களுக்கும் இலக்கணமாக வாழ்ந்திருக்கின்ற எங்க மாமாவுடைய மறைவு எங்களால் தாங்க முடியவில்லை. ஊருக்கு மட்டும் இழப்பில்லை, இந்த சமூக மக்களுக்கு, திருமண மக்கள் எல்லாம் எவ்வளவு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அந்த நிகழ்ச்சியாண்டு வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாமா உடம்பு குறையாமல் எங்க அக்கா பார்த்துக் கொண்டார்கள். எங்க அக்காவோட
பிள்ளைகள் எல்லாம் அவர்களை பார்த்து கொண்டு தன் தந்தையின் வழியிலே அது கண்ணனாக இருந்தாலும் சரி, அனந்தராமனாக இருந்தாலும் சரி, சீனியாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் அப்படி தன்னுடைய தாயத்தை போல மற்றவர்களெல்லாம் இருக்க வேண்டும் என்று இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் புகழஞ்சலி தெரிவித்து, மாமாவோ நாமெல்லாம் வாழ வேண்டும். கல்விதான் இந்த உலகத்தை மாற்றக்கூடியது, கல்வி கொண்டுதான் சிறந்தது என்று கல்விக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இன்றும் அவர்கள் சொல்லிக் கொடுத்த கல்விதான் இந்த உலகமெல்லாம் விருட்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட வாழுகின்ற தலைமுறை அவர்கள் குடும்பங்கள் இன்னும் பல்வேறு கல்வியாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த புகழையில் செல்வதற்கு உங்களை எல்லாம் வேண்டும் வந்திருக்கிறோம். நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போல் ஒரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே. கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க. எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை. நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியை போல் ஒரு மாமருந்தில்லை. கடல் தொடும் ஆறுகள் கலங்குவதில்லை, தாரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை. நதி மழை போன்றதே வீதி என்று கண்டும், மதி கொண்ட மானுடர் மயங்குவதென்ன. மரணத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும். வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும், விதை ஒன்று வீண்டிடில் செடி வந்து சேரும். பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம், யாத்திரை தீரும் முன் நித்திரை கொண்டோம். நித்திரை போவது நியதி என்றாலும், யாத்திரை என்பது தொடர்கதையாகும். தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போதும், சூரிய கீற்றொளி தோன்றிடும் போதும், மழலையின் தேன்மொழி செவியுறும் போதும், மாண்டவர் எம்
மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க, தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க, பூதங்கள் ஐந்திலும் பொன்னுடல் சேர்க, போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க. ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை, இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே. கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போ